விசாகம் அப்படின்றது சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து ஜாதத்துலையுமே பார்த்திங்கன்னா 1, 5, 9 ராகு இருக்கும். ஒரு ஜாதத்தில் வந்து 1ல் ராகு இருக்கிறது, இல்லாட்டி 5ல் இருக்கிறது, இல்லை 7ல் இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழல் வந்துடும். சூரியன்னா பிதிர்காரகன், சந்திரன்னா மாதுர்காரகன். அப்போ சூரியன் சந்திரனோட ராகு வரதும் பிதிர் தோஷம் தான். அப்போ 1, 5, 9 ராகு வந்தாலையும் சூரியன் சந்திரனோட ராகு வந்தாலையும் அது பிதிர் தோஷம் பேர். அப்போ திதி கொடுக்க தவறிய பரம்பரையில் தான் இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்றது வரும். 1, 5, 9 ராகு வந்துடும், அல்லது சூரியன் சந்திரனோட ராகு வந்துடும், அல்லது பூசம் விசாகம் சதயம் அந்த குடும்பத்தில் வரும். அது வருதுனாலே அந்த இடத்துல வந்துட்டு திதி கொடுக்க தவறிய பரம்பரைன்னு பேர். மக்கள் வெளிநாடு போகிறத வந்து யோகமாக நினச்சிட்டு இருக்காங்க, போனால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஜோதிடத்தில் வந்து வெளிநாடு அப்படின்றது வந்து பரதேசம்னு சொல்லுவாங்க. அதாவது சொந்த நாட்டில் வாழ வழியற்று திராணையற்று வெளிநாடு போகிறாங்க அப்படின்னு பேர், பரதேசம் போகிறதுன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். ரெண்டாவது, இவர்களுக்கு படிப்பு அப்படின்னு சூஸ் பண்ணும்போது இவர்கள் மருத்துவத்துறை, வெளிநாடு போய் மருத்துவம் படிக்கிறது, மருத்துவம் படிச்சுட்டு வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி லைனில் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓம் திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் குப்போர்த்தம் கை. ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதி தானே. ஆலய தீபம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. நட்சத்திரங்களின் வரிசையில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அவர்களுக்கு வேலை, தொழில், உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்கறது வந்து விசாகம் நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், ராகுவுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை, ஒரு லக்னம் வந்துட்டு துலா லக்னமாகி லக்னம் போய் விசாகத்தில் இருந்தாலும், இல்லை நட்சத்திரமே விசாகமாக இருந்தாலும், அதில் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு குழந்தை விசாகத்தில் இருந்தாலுமே அந்த குடும்பம் வந்துட்டு திதி கொடுக்க தவறிய பரம்பரைன்னு பேர். அப்போ நார்மலாக என்ன ஆகிடும்னா, ஒரு குடும்பத்தில் வந்துட்டு விசாக நட்சத்திரம் துலா ராசி, இல்லை விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி வந்தாலுமே அந்த விசாகம் அப்படின்றது சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து ஜாதத்துலையுமே பார்த்திங்கன்னா 1, 5, 9 ராகு இருக்கும். ஒரு ஜாதத்தில் வந்து 1ல் ராகு இருக்கிறது, இல்லாட்டி 5ல் இருக்கிறது, இல்லை 7ல் இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழல் வந்துடும். ஒவ்வொரு ஜாதத்துலையுமே 9ல் ஒருத்தருக்கு வந்து 1ல் ராகு இருக்கும், ஒருத்தருக்கு 9ல் கேது இருக்கும். இந்த மாதிரி 1, 5, 9 ராகு வந்துடும். ரெண்டாவது, அப்படி இல்லை அப்படின்போது சூரியன் சந்திரனோட ராகு எதுன்றது வந்துடும். சூரியனோடவோ சந்திரனோடவோ, சூரியன்னா பிதிர்காரகன், சந்திரன்னா மாதுர்காரகன். அப்போ சூரியன் சந்திரனோட ராகு வர்றதும் பிதிர் தோஷம் தான். அப்போ 1, 5, 9 ராகு வந்தாலையும் சூரியன் சந்திரனோட ராகு வந்தாலையும் அது பிதிர் தோஷம் பேர். அப்போ திதி கொடுக்க தவறிய பரம்பரையில் தான் இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்றது வரும். அப்போ விசாக நட்சத்திரம் அந்த குடும்பத்தில் வந்தால் ப்ரூஃப் என்ன சார் திதி கொடுக்கலன்றதுக்கு? நாங்கள் கொடுத்துட்டு தான் சார் இருக்கோம், எங்கள் தாத்தா கொடுத்தாரு, எங்கள் அப்பா கொடுத்துட்ருக்காருன்னா சரியான முறையில் கொடுக்கல அப்படின்றது அர்த்தம். சரியான முறை என்ன அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய ப்ரீஃபாக போகும், அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போது சரியான முறையில் கொடுக்கலன்னா ஒரு சிலர் வந்து வீட்டில் செய்கிறோம், வீட்டில் செஞ்சால் தவறு. 6 குளம் நீர்நிலைகளில் தான் செய்யணும் சார், ஆற்றுல குளத்தில் நீர்நிலைகளில் தான் செய்கிறோன்னா அங்கே அந்த சொம்பு வச்சு தேங்காய் வச்சு கலசமெல்லாம் வச்சு செய்கிறாங்கன்னா அது தவறு. தெய்வ காரியங்களுக்கு கலசம் வச்சு செய்யலாம். இது வந்து பிண்டம் பிடிச்சி எழுத்தணி தர்ப்பம் கொடுத்தா போதும். சார் பிண்டம் பிடிச்செல்லாம் எழுத்தணி தர்ப்பம் கொடுத்தாங்க, ஆனால் கலசம் வச்சாங்க, அக்னி வளர்த்தாங்கன்னா அது தவறு தான். அப்போ சரியான முறையில் திதி கொடுக்குற வரைக்கும் அந்த பிதுர் தோஷன்றது அந்த குடும்பத்தில் வழி வழியாக 1, 5, 9 ராகு வந்துடும், அல்லது சூரியன் சந்திரனோட ராகு வந்துடும், அல்லது பூசம் விசாகம் சதயம் அந்த குடும்பத்தில் வரும். அது வருதுனாலே அந்த இடத்துல வந்துட்டு திதி கொடுக்க தவறிய பரம்பரைன்னு பேர். திதி கொடுக்க தவறிய பரம்பரையில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட பரம்பரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அம்மா கூட பிறந்தவங்க அம்மா பெத்தாத்தா பாட்டி, அப்பா கூட பிறந்தவங்க அப்பா பெத்தாத்தா பாட்டி. இதில் வந்துட்டு 2 விஷயம். 1, ஆஸ்துமா, வீசிங், டிபி, கேன்சர்னுவாங்க, டஸ்ட் அலர்ஜி, இந்த வீசிங், மூச்சு ப்ராப்ளம், இருமல் தும்மல் அதிகமாக வருது, இந்த மாதிரி ஆஸ்துமா, வீசிங், டிபி, கேன்சர் அந்த குடும்பத்தில் இருக்கும். இல்லை சார் யாரும் அந்த தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாருக்குமே வந்து கேன்சர், டிபி இதெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னா அந்த ஆஸ்துமா, சிங், டிபி கேன்சர்லன்னா. ரெண்டாவது விஷயம் வந்து ஆக்சிடென்டல் டெத்து, சூசைல் டெத்து, காணாமல் போகிறது, வெளிநாடு போகிறதுன்னு பேர். திடீர் மரணம், ஹார்ட் அட்டாக்கு, பாம்பு கடிச்சு, அதே போல் ஏதோ ஆக்சிடென்ட்டில் இருந்துட்டாங்க, கீழே விழுந்தாங்க, இலையில், இந்த மாதிரி திடீர் மரணம் அப்படின்னு பேர். அப்படி இல்லைன்னா காணாமல் போகிறது, காணாமல் போயிட்டாங்க, எங்கள் பரம்பரையில் ஒருத்தர் வந்து காணாமல் போனாங்க, கிடைக்கல. அடுத்து வந்து வெளிநாடு போகிறது, காணாமல் போகிறது. அந்த வெளிநாடு போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா திதி கொடுக்க தவறிய பரம்பரை தான். அதாவது மக்கள் வெளிநாடு போகிறது வந்து யோகமாக நினச்சிட்டு இருக்காங்க, போனால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஜோதிடத்தில் வந்து வெளிநாடு அப்படின்றது வந்து பரதேசம்னு சொல்லுவாங்க. அதாவது சொந்த நாட்டில் வாழ வழியற்று திராணையற்று வெளிநாடு போகிறாங்க அப்படின்னு பேர், பரதேசம் போகிறதுன்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அப்போது திதி கொடுக்க தவறிய பரம்பரை தான் வெளிநாடு போவாங்க.
அப்போது இந்த ஆஸ்துமா விசிங் டிபி கேன்சர் இருந்தாலையும் ஆக்சிடென்டல் டெத்து சூசைட் டெத்து காணாமல் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்போ திரும்ப கண்டினியூ வருது. அப்போ இந்த ஜாதகர் இந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த டஸ்ட் அலர்ஜி வீசிங் மூச்சு ப்ராப்ளம் இருமல் தும்மல் இதெல்லாமே வரும் அப்படின்றது ஒரு ரூல். அப்போ நீங்கள் வருஷம் இறந்தவங்களுக்கு திதி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆஸ்துமா விசிங் டிபி கேன்சரோ ஆக்சிடென்டல் டெத்து சூசைட் டெத்தோ காணாமல் போகிறது வெளிநாடு போகிறது இது மீண்டும் பரம்பரையில் வராது. ஒன்று. ரெண்டாவது, இவர்களுக்கு படிப்பு அப்படின்னு சூஸ் பண்ணும்போது இவர்கள் மருத்துவத்துறை வெளிநாடு போய் மருத்துவம் படிக்கிறது, மருத்துவம் படிச்சுட்டு வெளிநாடு போகிறது இந்த மாதிரி லைனில் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பிஃபார்ம் நர்சிங் மெடிக்கல் அனஸ்தீசியன் இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே மருத்துவம் சார்ந்தது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இல்லை சார் நான் படிக்கவே இல்லை சார், ஒருத்தர் வந்து ஒரு 10ஆவதோடு நின்றுட்டார் இல்லை 12ஆவதோடு நின்றுட்டார்னும் போது அவர்களுக்கு 2 விஷயம், லாரி ஜேசிபி கிரேன் கனரக வாகனம் அல்லது கட்டுமானத்துறை, பிரம்மாண்டம் பேர், ராகு என்றாலே பிரம்மாண்டம். லைட் வெஹிக்கிள்ன்றது வேறு, இப்போ டாடாஸு பிக்கப் பண்ணுறது வேறு, அது லைட் வெஹிக்கிள். ஹெவி வெஹிக்கிள்னும் போது லாரி ஜேசிபி கிரேனு பஸ்ஸு இந்த மாதிரி வந்து கனரக வாகனங்களாகவும், கட்டுமானத்துறை ஹெவி பில்டிங் வந்து பெருசாக இருக்கும். அப்போ கட்டுமானத்துறையில் இருக்கிறதும் இவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆல்ரெடி விசாகத்தில் நான் பார்த்த வரைக்கும் விசாகத்தில் இருக்கிறவங்க வந்து மெடிக்கல் லைனில் இருக்காங்க, அல்ல பிஃபார்ம் நர்சிங் மெடிக்கல் இல்லைனா சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி லைன் எல்லாமே அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மெடிக்கல் வந்துடுறாங்க. அப்போ இந்த குழந்தைய மெடிக்கல் லைனில் கொண்டு போகிறது நல்லது. வெளிநாடு போய் மருத்துவம் படிக்கிறது நல்லது. இவர்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் திதி கொடுக்கணும். வெளிநாடு போய் மருத்துவம் படிக்கலனாலும் வெளிநாடு போயிட்டு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக இல்லை நான் வேலை தொழிலுக்கும் போகல மருத்துவம் படிக்கல அப்படின்னாலே வெளிநாடு இவங்க போயிட்டு 2 நாள் தங்கி தூங்கி எழுந்து வர்றதே இவர்களுக்கு பரிகாரம் தான். அதே போல் தர்கா அந்த இது பார்த்திங்கன்னா தர்காவுக்கு போகலாம். அதே மசூதின்னு இருக்கும் தர்கான்னு இருக்கும். மசூதி நம்ம போக வேண்டியதில்லை, தர்காவுக்கு போயிட்டு 1 ஹவர் உட்காந்து எழுந்தாலே உங்களுக்கு பரிகாரம் தான். ஸோ அப்போ படிப்பு அப்படின்ற போது இந்த மாதிரியான மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கிறதும் அல்லது சிவில் மெக்கானிக்கல் கட்டுமானத்துறையும் இந்த லாரி ஜேசிபி கிரேன் கனரக வாகனங்கள் சார்ந்த துறையும் வெளிநாடு போய் மருத்துவம் படிக்கிறது, மருத்துவம் அந்த வந்து இங்கே லேபு இல்லாட்டி வந்துட்டு இந்த அனஸ்தீசியன் கோர்ஸ் இதெல்லாமே படிக்கிறதும் இவர்களுக்கு பரிகாரமாக அமையும். அப்போ இவர்கள் வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னும் போது விசாக நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்தாலே ஒன்று வருஷத்துக்கு ஒரு டைம் திதி கொடுக்கணும், 2வது குலதெய்வம் போகணும், 3வது வந்து விசாகம் முருகர் சம்மந்தப்பட்ட நட்சத்திரம், அதனால் முருகரை வழிபட்டு வரது நல்லது. நார்மலாகவே அங்கே முருகர் வழிபாடு வந்துடும். விசாக நட்சத்திரம் ஒரு குடும்பத்தில் இருந்தாலே முருகருக்கு வேண்டுதல் வச்சு பையன் பிறந்துச்சு இல்லாட்டி முருகர் வழிபாடு தான் நாங்கள் ரெகுலராக பண்ணுறோம். ஏன்னா விசாகம் வந்து வைகாசி விசாகம்னு சொல்லுவாங்க. அப்போ விசாகம் வந்து முருகர் சம்மந்தப்பட்டதால் நார்மலாக அங்கே வடமேற்கு இஷ்யூ வந்துடும். வடமேற்கு வந்தால் தான் வெளிநாடு பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். அப்போ வடமேற்கு வருதுனாலே அங்கே ஆக்சிடென்டல் டெத்து சூசைட் டெத்து இந்த மாதிரி திடீர் மரணங்கள் வரும். ஸோ அதனால் வடமேற்கு தென்மேற்கு இதெல்லாமே வாஸ்து இவங்க பார்த்துக்கிறது நல்லது. ரெண்டாவது, இந்த டஸ்ட் அலர்ஜி வீசிங் மூச்சு ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னும் போது இவர்களுடைய நியூமராலஜி நம்பரில் வந்துட்டு கடைசி 2 நம்பரை செக் பண்ணிக்கிறதும் நல்லது. ஸோ அப்போது விசாக நட்சத்திரம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சரியான படிப்பு சரியான தொழிலை தேர்ந்தெடுக்கிறதோ வருஷத்துக்கு ஒரு டைம் திதி கொடுக்குறதோ அதே போல் வெளிநாடு போயிட்டு வர்றது இவங்களுக்கு பரிகாரம். அடுத்து தர்கா அந்த மாதிரியான இடங்களில் போய் உட்காந்து எழுந்து வர்றது பரிகாரம். இவர்கள் வந்துட்டு ஒரு தொழில் செய்கிறாங்க, அதில் வந்துட்டு வேலைக்கு ஆட்களை அமர்த்தணும் அப்படின்னும் போது முஸ்லீம் அவர்களை வந்துட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை வந்து வேலைக்கு அமர்த்துவதும் இவர்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஒரு பெரு துணை புரிவார்கள். அப்போ இவங்க படிக்கும்போது ஸ்கூல் காலேஜில் வந்து முஸ்லீம்ஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து லெக்சரர்ஸ் வந்து இருக்கிறதும் இல்லாட்டி இவர்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க வந்து முஸ்லீம்களாக இருக்கிறதும் அவர்கள் வந்து இவர்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு வந்து தூண்டுகோலாக அமைவார்கள். அப்போ இவர்களுடைய தொடர்பு வந்து இவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ அப்போ வேலை அப்படின்னு பார்க்கும்போது தொழில் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவத்துறையும் கனரக வாகனங்களும் கட்டுமானத்துறையும் இந்த லைனில் இருந்துக்கிட்டு திதி வருஷம் கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்து வந்துட்டு தர்கா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வந்துட்டு வெளிநாடு போயிட்டு வரும்போது இவர்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவார்கள். ஸோ ப்ராப்பராக திதி கொடுக்குறது ஒன்றே இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ திதி கொடுங்க, குலதெய்வம் போங்க, முருகரை வழிபட்டு வாங்க, வடமேற்கு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரில் வந்து கடைசி 2 நம்பர் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலையும் 3வது 2 நம்பர் நல்லா இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. இது மட்டும் போதும். வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் அதே போல் எண்கணித ரீதியாக லாஸ்ட் 2 டிஜிட் தேர்ட் 2 டிஜிட் இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியும் மாற்றங்களும் உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.